பூஜா ரித்விக் ஹலோ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. இப்பதான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வர்றச்ச பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தியோன்னோ? அதான்டி மிளகெல்லாம் தட்டி போட்டு கொடுத்தியே அதான். நான் பூண்டெல்லாம் அதிகமா சேர்க்கறது இல்ல, பட் என் ஹஸ்பண்டுக்கு இந்த கோடு. பூஜா என்னமாச்சு? ஐயோ அடிக்கடி பட்டுச்சா? ஐயோ என்னாச்சு? ஐயோ என்ன சார் அறிவு இல்லையா உங்களுக்கு? குழந்தை நடுவில் விளையாட விட்டுட்டு நீங்க டேப்ல விளையாட்டு இருக்கீங்க, அந்த அம்மா போன்ல பேசிட்டு இருக்கு. குழந்தைய விட அந்த விளையாட்டு என்ன சார் உங்களுக்கு முக்கியம்? சாரி சார். என்ன சார் சாரி புரியல? குழந்தைக்கு ஏதாவது இருந்தா யார் சார் பதில் சொல்றது? நல்லா வந்துட்டீங்க. எல்லாம் ஒன்னால தாண்டா, சொன்னா கேக்குறியா? என்ன மேடம், நீங்க சொல்றத கேட்கதான் சார் இருக்காரு. ஹலோ குட்டி பாஸ், சிரிக்க மாட்டீங்களா? சார் கோவத்துல இருக்காரம்மா. நான் இப்போ குட்டி பாஸை சிரிக்க வைக்க போறேன். நான் ஒரு விடுகதை போட போறேன். அதை யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா நிச்சயமா குட்டி பாஸால சொல்ல முடியும். நான் ஒண்ணு கோமா இல்ல, கரெக்டா சொல்லுங்க அங்கிள். சமத்து. சரி சரி, இப்போ நான் விடுகதை சொல்லட்டா? தண்ணி இருக்கு, குடிக்க முடியாது. ஓடு இருக்கு, வீடு கட்ட முடியாது. கண்ணு இருக்கு, ஆனா பார்க்க முடியாது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அங்கிள் டாடாஸ். தப்பு. சார் மூங்கில். அது எப்படி சார் இவ்வளவு சரியா தப்பா சொல்றீங்க? தப்பா? சார் வானம் தானே? அப்சல்யூட்லி ராங். சார் வரேன் சார். பாய். பாய் குட்டீஸ். பாய் அங்கிள். மேடம் வரேன் மேடம். வாங்க. சார் ஒரு நிமிஷம், அந்த விடுகதைக்கு பதில் என்னன்னு சொல்லவே இல்லையே. அது ஒண்ணும் இல்லை சார், தேங்காய். தேங்காவா? பாய் குட்டீஸ். பாய் அங்கிள். பாய் 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 அங்கிள். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், பூம்பாறைக்கு எப்படி போறது? நேரா போய் ஒரு ரைட் எடுங்க. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மேடு வரும். அந்த மேடு ஏறி லெஃப்டில் போனீங்கன்னா ஒரு 3 ரோடு வரும். 3 ரோட்டில் ரைட்டில் போங்க. ரைட்டில் போய் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2 ஊரை தாண்டுவீங்க. 2 ஊரை தாண்டி 3வது ஊர் தான் பூம்பாறை. போன மாதிரி தான். சார் நீங்க எங்க போறீங்க? நானும் பூம்பாறை தான் போகிறேன். ப்ளீஸ் வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ரூட்டு தெரியாம குழம்பிட்டேன் சார். இல்லைனாலும் நல்ல ரூட்டு கரெக்டாக இருப்பா. பின்னாடி ஆள் இருக்கு. அவன் தூங்கிட்டான். யாரு? ஓ உன் பெண்டா? ஹலோ. ஹாய் ஸ்வீட்டி. சொல்லுங்க. கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க டார்லிங்? நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். போறியா? நீங்க தானே சொல்லுவீங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும்னு. முன்னாடி இருந்ததை விட இப்ப மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. Hey honey, next week I'm coming to India, yeah?
Oh, what a surprise. Darling, I'm really happy. I love you. I miss you. I do miss you. Bye. I'm waiting for you. Bye. என்னது? I love you. I miss you. போதும், நீ வாயை மூடிட்டு ரோட பார்த்து ஓட்டு. அவன் எதை ஓட்டினாலும் லைசன்ஸ் என்கிட்ட தானே இருக்கு. அந்த லைசன்ஸ் தானே நான் இதை வந்து விட்டுருக்கேன். பாப்பா, அம்மாவை டைட்டா பிடிச்சுக்கோ. Okay, don't worry. I'm a doctor, okay? Relax. நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. Oh my God. வலிக்குது. வேண்டாம், இன்ஜெக்ஷன்னா எனக்கு பயம். இல்லை, நான் வலிக்காம போடுவேன். என்ன பாருங்க, இன்ஜெக்ஷனை பார்க்காதீங்க. இல்ல, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? ஜாஸ்மின். நீங்க? ப்ளே பாய். நான் என்ன சொல்லலை, நான் யூஸ் பண்ற பிராண்டை சொன்னேன். அந்த லைசன்ஸ் தானே இப்போ நான் இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முண்டாட்டியை அடுத்து முசார் பண்ணா அப்ப திரும்பி அவனுக்கு அந்த வழி. I love you. I miss you. I do miss you. 10 பேரோட படுக்கிறதா வாழ்க்கைனா ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிறீங்க?
டாடி நான் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் லாலிபாப், ஃபிஷ் ஃப்ரை, ஆலு கோபி ஃப்ரை எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சரிப்பா வச்சிடுறேன். அம்மா அம்மா நானே விக்கி இங்கதான் இருக்கிறோம். விக்கி என்ன ரொம்ப வீக்கா இருக்கிறா? நல்லா தானே இருக்கான். இல்லம்மா மஞ்சக்காமல இருக்குமோ? எனக்கு எப்படின்னா தெரியும்? உனக்கு தான் தெரியும். டேய் விக்கி கண்ணை காட்டு கண்ணை காட்டு கண்ணை காட்டு. அம்மா மஞ்சளா இருக்கு, மஞ்சக்காமல தான்மா. அப்படியா? இல்லம்மா டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கணும். அப்புறம் இவனால நடக்க முடியாதா? இவனை கால் டாக்ஸில் கூட்டிக்கிட்டு வரணும். எல்லாமே சேர்த்து ஒரு என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, அது போதுமா? விக்கி 1000 ரூபாய் போதுமாடா? போதும்னு சொல்றா அம்மா. ஓகே ஓகே நடத்துங்க அண்ணே. நல்ல மருந்தா வாங்கி கொடுத்துருங்க விக்கிக்கு. வாடா வாடா வாடா, அக்கா காசு கொடுத்துச்சு, உனக்கும் எனக்கும் மருந்து வாங்கிக்குவா. பைத்தியக்கார அண்ணன். Boys from Palangote, Polamau. Boys from Palangote, Polamau. Boys from Palangote doesn't have a Palangote. Boys from Palangote doesn't have a Palangote, Polamau. Girls from Thoothukudi, Polamau. Girls from Thoothukudi, Polamau. Girls from Thoothukudi, Pudinja, Sathukudi, Mudinja, Oothukudi, Polamau. சூடான டீ, இது சூப்பரான டீ. இஞ்சி போட்ட டீ, எனக்கு நல்ல டீ. நான் சூடான டீ, இத குடிச்சா கிக்கு ஏறும் டீ. நான் தரமான டீ, இதுக்கு நான் தான் தரேன் கேரண்டி. என்னடி சூடான டீ, இது சூப்பரான டீ. சொல்லுடி. இஞ்சி போட்ட டீ, இதுக்கு நல்ல டீ. நான் சூடான டீ, இத குடிச்சா கிக்கு ஏறும் டீ. நான் தரமான டீ, இதுக்கு நான் தான் தரேன் கேரண்டி. சூடான டீ, இது சூப்பரான டீ. இஞ்சி போட்ட டீ, இதுக்கு நல்ல டீ. நான் சூடான டீ, இத குடிச்சா கிக்கு ஏறும் டீ. நான் தரமான டீ, இதுக்கு நான் தான்
எங்க வந்துட்டு இருக்கீங்க? அப்படியா? நிம்மி தூங்கலையே. அப்புறம் அப்பா கிட்ட பார்த்து வண்டி ஓட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுங்க. ஓகேம்மா, பை. வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? பக்கத்துல லட்சுமி பாட்டி. அவங்க இறந்து 6 மாசம் ஆச்சுங்க. எப்படி? நல்லா தான் இருந்தாங்க. சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. ஆனா காலையில எந்திரிக்கவே இல்லை. தேங்க்யூ பாட்டி. பாட்டி எதுலையுமே சுத்தம். உட்காருங்க. பாட்டி, நீ எங்களோட சென்னைக்கு வந்துரு. உன்னை விட்டு எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? என்னப்பா அப்படி சொல்ற வெங்கடகிருஷ்ணா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி வந்தாச்சு. இனிமே யாரும் இல்லைன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரி பாட்டி. இத வரேன். இந்த கேள்வி எதுக்காக கூப்பிடுறீங்க? எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்களா? ஏய், சத்தம் போட்டு பேசாத. பாட்டி காதல் விழுந்துற போது. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்காங்க? அப்படியா? அப்ப அந்த கேள்வியை சென்னை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. என்ன விட்டுருங்க. சாப்பிடலாம் வாங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வேண்டாம். எனக்கு போடு பாட்டி. நான் ரொம்ப பசியோட இருக்கிறேன். உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீ போடு பாட்டி. எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுறேன். எடுத்து வை. வெங்கடகிருஷ்ணா, யோசனை பண்ணி பார்த்தேன். மெட்ராஸ்க்கெல்லாம் வந்து என்னால் இருக்க முடியாதுப்பா. ஒரே வெயில், தூசி. நானும் உங்க தாத்தாவும் இதே வீட்டில் வாழ்ந்துட்டோம். என்னாலெல்லாம் வர முடியாதுப்பா. நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். கடைசி காலத்துல நான் போன அப்புறம் கொல்லி மட்டும் வந்து போட்டிருப்பா. அது இல்ல பாட்டி. ஷோ, அதான் பாட்டி சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? அது இல்ல பாட்டி. டேய், ஸ்ட்ரைட்டா பார்க்கணுமா? எஸ்பி சௌத்ரிடா. சைடா பார்த்தேனா, அப்படியே ஸ்டைல்ல பார்த்தீனா 3 அலெக்ஸ் பாண்டியன்டா. சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, கூண்டுல பார்த்திருப்ப, நேர்ல பார்த்திருக்கியா? பாக்குறியா? ஒன்றரை டன் வெயிட்ரா. ஆமா. சாரி சார். என்ன அது? சிங்கம் 3 சார். லூஸ் மாதிரி. சார் ஓகே சார். சுப்பிரமணி சார்.
மெயில்ல அகிஸ்டோட போட்டோ வந்திருக்கு, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. ஓகே சார். யாரையா நீங்க? சார் ஸ்டூடெண்ட் சார், டூர் வந்திருக்கோம். எல்லாம் காட்டருமா வர்ற இடம். இங்க இருந்து உடனே கிளம்புங்க. சரிங்க சார். பீட்டர் அனுப்புனாலாம். காலையில இருந்து நான் எதுவும் சாப்பிடல. முதல்ல நான் சாப்பிட்றேன், அப்புறம் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே? பயப்படாதே, அவங்க ஒன்னு தேடி வரல. They have come for me. நீ இங்கேயே இரு, நான் அவனை டீல் பண்ணிட்டு உன்னை டீல் பண்றேன். கம். என்ன மீனாகுமாரி? என்ன மீனாகுமாரி தனியா இருக்க? யாரும் இல்லையா? யாரும் இல்ல, இப்பதான் நீ வந்துட்டியே. நோ டியூட்டில இருக்கேன். கான்செப்ட்லாம் வெளிய இருக்காங்க. நாளைக்கு வரட்டுமா? இப்பயே வந்த. நைட் டியூட்டி ரோந்து. மீனாகுமாரி போகவே மனசு. டோர் முடிக்கோ. இவன் எங்க போயிட்டான்? Escaped. யார் நீங்க? நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு டிஸ்டர்ப் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? போங்க. கல்பனா, நான் நிஷாவோட. நிஷா? ரோஹித்? ரோஹித் வாங்க, உள்ள வாங்க. ரோஹித் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? காஃபி. ஓகே, 1 minute.
வயது 35 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-825. ஏன் டிவி ஆஃப் பண்ணீங்க? பார்க்க வேண்டியது தானே. லேசா தலைவலி. ஐயோ தலைவலிக்குதா? நான் வேணும்னா தைலம் எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி குடிச்சா சரியா போயிடும். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இங்க தானே இருக்க போறோம். தலைவலின்னு சொன்னல ரோஹித், இங்க ரொம்ப குளிர் அதிகம். லெட்ஸ் ஹேவ் a campfire. How you feel now, Rohit? Good. நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன் நீ வரல ரோஹித்? வராதக்கு 1000 காரணம் இருக்கு. அதான் இப்ப வந்துட்டேன்ல. ஆமா ரோஹித், உன்னோட லக்கேஜ் எல்லாம் எங்க? அது லேக் ஏரியால மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆயிடுச்சா? இவ்ளோ சீரியஸான ஒரு விஷயத்தை இவ்ளோ சிம்பிளா சொல்ற? இரு. ஹலோ அங்கிள், நான் கல்பனா பேசுறேன். ரோஹித் இங்க வந்திருக்கா? ஆமா அங்கிள். இல்ல, ரோஹித்தோட திங்ஸ் எல்லாம் லேக் ஏரியால மிஸ் ஆயிடுச்சா? எப்போ மிஸ் பண்ண ரோஹித்? என்ன டைம் இருக்கும்? அப்போ ஒரு 5 மணி இருக்கும். யார் பேசுறது? சதாசிவம் அங்கிள், E3 இன்ஸ்பெக்டர். அங்கிள் 5 மணி இருக்குமா? ரோஹித்தா இப்பதான் வந்தான். ஓகே பாய் அங்கிள். டோன்ட் வரி ரோஹித், உன் திங்ஸ் எல்லாம் நாளைக்கு உன் கையில இருக்கும். ஐயோ மறந்தே போயிட்டேன். நீ வந்த விஷயத்த நான் நிஷாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஹலோ நிஷா, நான் கல்பனா பேசுறேன். ரோஹித் இங்க வந்திருக்கா, அத சொல்லதான் கால் பண்ணேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ என்னோட வாய்ஸ்மெயில் கேட்டதும் எனக்கு திருப்பி கால் பண்ண. பாய். நிஷாதா வாய்ஸ்மெயில்ல போட்டிருக்கா. ஏன் ரோஹித், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? Nothing. கல்பனா, can you make one more coffee? Why not? With pleasure. ஏன் ரோஹித், உனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? Yes. Okay. ஐயோ என்னாச்சு ரோஹித், என்னாச்சு உனக்கு? It's okay. No problem. பாத்து குடி ரோஹித். கல்பனா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? It's there.
ஹலோ வாங்க, நான் ட்ராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். ஹா, நோ ஃபார்மாலிட்டிஸ்யா, கம் ஆன். சீட் பெல்ட் போட்டுக்கோ. எனக்கு தெரியாத, போட்டு விடுறீங்களா? உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற? ப்ளே பாய். நான் உங்களை சொல்லல, பெர்ஃப்யூம் தான் சொன்னேன். நான் ஜாஸ்மினுக்கு மாறிட்டேன், நீ ப்ளே பாய்க்கு மாறிட்ட. ரோஹித், காலுக்கு என்னாச்சு? சின்ன காயம். ரோஹித், அந்த ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன், நீ எப்ப வேணாலும் எடுத்து குடிச்சுக்கலாம். தேங்க்ஸ். கல்பனா, நீ என்ன தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு? அதான் அப்பா அம்மா சிஸ்டர்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான்.
ஏன் ரோஹித் இப்படி எல்லாம் பண்ற? ஏய் உன் ஃபோன் எடு. என்ன சொல்லுவே ஏது சொல்லுவே எனக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மா இன்னைக்கு ராத்திரி வரக்கூடாது. சொல்லு. ஹலோ அம்மா, நான் கல்பனா. இன்னைக்கு நீங்க லேக் ஏரியாலே தங்கிடுங்க. வீட்டை சுத்தி பைசன் நிக்குது, நீங்க வராதீங்க. அப்பா கிட்டே சொல்லிடுங்க. சாப்பாடா? அத நாளைக்கு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேமா. ஏன் ரோஹித் இப்படி எல்லாம் பண்ற? நான் ரோஹித் இல்ல. நீ போய் சொல்ற. எனக்கு தெரியும் நீ ரோஹித் தான். நான் ரோஹித் இல்ல. எனக்கு தெரியும் நீ ரோஹித் தான். இல்ல இல்ல இல்ல. இந்த ரோஹித், நிஷா, கல்பனா எல்லாம் எனக்கு இப்படிதான் தெரியும். தெரியும் ரோஹித், நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ரோஹித், என்ன விட்டுட்டு போயிடாத ரோஹித். ப்ளீஸ் ரோஹித். ரோஹித் பயமா இருக்கு ரோஹித். வார்த்தை பேசுற அப்படியே சொருகிடுவேன். வலிக்குது ரோஹித். பேசக்கூடாது. போ 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 போ. பின்னாடி போ. சத்தம் வரக்கூடாது. பின்னாடி போ. எனக்கு ஸ்மோக் பிடிக்காது, அலர்ஜி. நீ மூச்சு விடுறது எனக்கு பிடிக்கல. நிறுத்திட்டுமா? எனக்கு தெரியும் ரோஹித், நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ குடிச்ச காஃபில எல்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு கொடுத்த. ஐ லவ் யூ ரோஹித். ஏன்டா என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். Because I love you so much, Rohit. I can't miss you. பாரடி கல்பனா, உங்க அப்பா வெள்ளைக்கார மாதிரி ஃபோர்க்கு ஸ்பூனு இப்படிதான் சாப்பிடுவாரு. ஆமா, எங்க அப்பா வெள்ளைக்காரர் தான். ஏய் போதும் போதும், காஷ்மீர் புலாவ் ஏற்கனவே சுகர் நிறைய ஏறி போயிருக்கு. இதை வேற வச்சு இன்னும் ஏத்தி விட்டுறாத. அப்பா, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது.
ஏமா வாரத்துல 2 நாள் நல்ல சுகரை ஏத்தி விட்டுருதம்மா போதுமா. அம்மா உனக்கு பிடிச்ச சிக்கன் லாலிபாப் செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. என்னம்மா நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சேன், நீ ஒண்ணே ஒண்ணு மட்டும் சாப்பிடுற? ஐயோ வேண்டாம் வேண்டாம், டாக்டர் எனக்கு பிபி இருக்குன்னு சொல்லிருக்காரு. அதுவும் ஃப்ரைட் ஐட்டம் தொடவே கூடாது. போதும் போதும். அப்பா கிட்ட சொன்னதுதான் உனக்கும். ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. யாரோட பேசுறானே தெரியலையே. ஐயோ ஹே நிம்மி, என்ன நீ பிளேட்டை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடாம நீ பல்லி மாதிரி ஆயிட்ட. டாடி பாருங்க டாடி, அக்கா என்ன பல்லி மாதிரி இருக்கேன்னு சொல்றா. என்னம்மா அக்காவை பத்தி தான் தெரியுமா உனக்கு? எப்பொழுதும் அப்படிதான். சாப்பிடுமா நீ. ஏங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்றதே வேலையா போச்சு. உனக்கு சாப்பிடுங்க. நான் பேசினா பிடிக்காது அப்படிதானே? சரி நீ உட்காந்து சாப்பிடுறீ. இல்லம்மா நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். ரோஹித் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ரோஹித்தையும் சாப்பிட சொல்ல. சாரி ரோஹித், நீ ரொம்ப டயர்டா இருந்த, அதனால தான் நான் உன்னை கூப்பிடல. அப்பாக்கு ஹாய் சொல்ல. அப்பா ரோஹித்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்களேன். அவன்கிட்ட நான் ஏன் ஹாய் சொல்லணும்? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை முதல்ல சாரி சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஹாய் சொல்றேன். ரோஹித் அப்பா கிட்ட சாரி கேளு. என்ன ரோஹித் நீ? அதான் நீ சொன்னல என்கிட்ட வராததுக்கு 1000 காரணம் இருக்கும், அதான் நான் இப்ப வந்துட்டேன்னு. அது உண்மைனா இப்ப அப்பா கிட்ட ஒரு சாரி கேட்டு ஹாய் சொல்லு. சொல்லு ரோஹித். ஹே சொல்லு, சாரி சொல்லு. சாரி அங்கிள். செல்லம் இல்ல, அப்படியே ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். அம்மாக்கு சொல்ல மாட்டியா? அம்மாக்கு சொல்லு. ஹாய் ஆண்டி. என்ன நீ அங்க யார் இருக்கா ஹாய் சொல்றதுக்கு? இங்க பார்த்து சொல்லு. சாரி ஆண்டி. என்ன ரோஹித் நீ நிம்மிய பார்த்து ஆண்டிங்கற? அம்மா அங்க இருக்கா. சொல்லு. சாரி ஆண்டி. என் செல்லம். ரோஹித் ஹாய் சொல்லிட்டான். நிம்மி ரோஹித் ஹாய் சொல்லிட்டான். மம்மி ஐம் ஹாப்பி. ஏய் என்னடி சாப்பிடாம ஜூஸ் குடி. ஏய் ஓடாத. ஆளே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காளே. என்னடி இப்படி விழுந்துட்ட? எழுந்துரு. ஒன்னும் அடிபடல. என்ன விடு. என்னடி நீ கேட்டா கொடுத்துருக்க மாட்டேனா? இங்க பாரு தேவையில்லாம விழுந்து. சாப்பிடு ரோஹித். என்ன நீ சாப்பிடு. வெரி குட். நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். பாத்து. காயத்ரி. என்ன இருட்டுல உட்காந்துருக்கீங்க? நைட்டு 11 ஆகுது. நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? அண்ணா நகர்ல என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். ஆமா பாப்பா எங்க? தூங்குது. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. சார்ஜ் இல்ல. சமைக்கலையா? நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா நகர்ல பார்ட்டிக்கு போகணும்னு சொல்ற, அப்புறம் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திருக்க? சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்ட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சரி சரி எடுத்து வை. வச்சுட்டேன். ஏன் பரிமாறதுக்கு இன்னொரு தடவை கூப்பிடணுமா? எனக்கு டயர்டா இருக்கு. நீங்களே போட்டு சாப்பிடுங்க, நான் தூங்கணும். பார்ட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துன்னு சொன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருக்கா. ஏன் ரோஹித் அப்படி பாக்குற? தூக்கம் வருதா? இரு, நான் சாப்பிட்டுட்டு உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். அது குடிச்சதுக்கு அப்புறம் தூங்கலாம். ஓகே? ரோஹித், அதுக்குள்ள தூங்கிட்டியா? ரோஹித், பால் குடிச்சிட்டு தூங்கு. ஐயோ, கமான் கமான். நல்லா வந்து மாடிட்டேனே. குடி. குட். அவ்வளோதான். தூங்கும் போது என் மேல கைய காலெல்லாம் போடக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முடியல, எங்க போடுறது? உன்னை நம்ப முடியாது. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
அப்பா ஐயோ தாங்க முடியல. ரோஹித் மூக்கிலேயே மோட்டார் பைக் ஓட்டுற. தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவார். வணக்கம் சார், நான் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு வேலைக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். நீ தான் பார்த்ததா? ஆமாங்கய்யா, நான் தான் பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொன்னேங்க. காட்டில் கிழங்கெல்லாம் போட்டிருக்கு, காட்டு பண்ணிங்க தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு தினமும் வேட்டு வைக்க நான் தாங்க வருவேன். அப்போ தான் பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொன்னாங்க ஐயா. அதுதாங்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. என்ன டைம் இருக்கும்? விடிய காலையில் ஒரு 2 மணி இருக்குங்கய்யா. அண்ணே, விக்கி. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்து கொடுத்தாரு. 1 கிளாஸ் 2 வாட்டர் பாக்கெட்டு அப்படியே குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சும்மா மடன்னு குடிச்சிட்டு சும்மா கம்பீரம் எல்லாம் பாரு நம்ம விக்கி. அப்படியா அண்ணே? ஏமா நீ இருக்கிற வரைக்கும் இந்த விக்கிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இன்னும் 4 நாளைக்கு பிரச்சனை இல்லைம்மா. 4 நாளைக்கு பிரச்சனை இல்லை. போயிட்டு விட்டுமாம்மா. என்னன்னா நீங்க இன்னைக்கு சண்டே இல்ல? ஆமா, உங்க அப்பா உங்க அம்மா உன் தங்கச்சி எல்லாம் வந்திருப்பாங்களே இன்னைக்கு. ஆமாண்ணே. வார சனிக்கிழமை வாரது திங்கக்கிழமை போறதுமாவே இருக்கிறாங்கள. யாரு அந்த அப்பா அம்மானே தெரியல. யாத்தாடி அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. அதுதான் விக்கி புல்லா சாப்பிட்டானே. கல்பனா போயிட்டு வரட்டுமா? விக்கி போயிட்டு வரேன். இந்த விக்கி நின்ற பக்கிய இல்ல. வந்தவரெல்லாம் தங்கி விட்டா இந்த விக்கிக்கு இடையேது. ஒருவேளை பைத்தியம் முத்தி இருக்குமோ? அப்பா உங்க செல்ல கொடுங்க. எதுக்குமா? ரோஹித்தோட சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம். ஏந்திருங்க ஏந்திருங்க ஏந்திருங்க. இங்க உட்காருங்க. சரிம்மா. குரங்கு ஏந்திரி. பாருங்க மம்மி, எனக்கு குரங்குன்றா. சும்மா ரெடி, நீ ரொம்ப அழகடி செல்லம். அம்மா உட்காருங்க. நீ உட்காரு. மெதுவாமா. இட்ஸ் ஓகே டாடி. அம்மா சிரிமா. ஏமா நீ வெக்கப்பட்டுக்கிட்டு? ஏய், மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சிரி சிரின்னு. ரோஹித் அம்மா கிட்ட சிரிக்க சொல்லு. ரோஹித் சொல்லு. ரோஹித் ஆண்டி தயவு செஞ்சு சிரிங்க ஆண்டி. எவ்ரிபடி ஸ்மைல். நான் சொன்னா சிரிக்க மாட்டேன், ரோஹித் சொன்னா சிரிக்கிற. ஸ்மைல் ஸ்மைல். சூப்பர். வாவ் ஆசம். எங்க காட்டு. அப்பா பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? வெறுங்கையில வட சொல்றாளே. அம்மா பாருங்க. ஓ ரொம்ப நல்லா இருக்குடா. சூப்பர். வா போலாம் வா. ரோஹித் பாரு, நீ சூப்பரா இருக்க. நான் அழகா இருக்கேனா? ரோஹித் பாரு, நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்கிறா அழகா இருக்கிறா. ஏய், ரோஹித் ஏன் இவ்வளவு சேடா இருக்கா அப்படி? I have an idea. What idea? I'm going to play a song. Okay. Let's make Rohit happy. Yay! Hey, darling, come on.
பேசுதே மூட மறந்த பூக்கள் உதட முத்தம் கேட்குதே கிளையில் இலையில் ஏறி காற்று கைகள் வீசுதே இதயம் ஏனோ அவனை மட்டும் தினமும் பேசுதே அவனாகவே நான் மாறினேன் மழை தூறினேன் ஹலோ அங்கிள், நான் கல்பனா பேசுறேன். நிஷா, நான் கல்பனா பேசுறேன். இன்னைக்கு நீங்க லேக் ஏரியாலே தங்கிடுங்க. அடி பாவி, சிம் கார்டு இல்லாமையே பேசியிருக்காளே. Hey Rohit, are you enjoying the song? Hey Rohit, let's dance. Come on, come on, come on, dance with me. Stand properly, Rohit. Come on. Hey, good, நல்லா ஆடுறியே. Hey, hey, Rohit, you smell good. பேசாம படுங்க, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ். மூடு இல்லைன்னு சொன்னா கேக்குறீங்களா? தூக்கம் வருது எனக்கு, போய் படுங்க. ஏய், தினம் இதே சொல்றேன். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு எனக்கு தூக்கம் வருது, பேசாம படுங்க. ஐயோ, பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஒரே வேர்வை நாத்தும். தள்ளி படுங்க, தாங்க முடியல. Rohit, I'm going to show you something great. ரோஹித், இது எல்லாமே நம்ம கல்யாணத்துக்காக வாங்கினது. உனக்காக வாட்ச், பிரேஸ்லெட், மோதிரம், செயின், எனக்காக நெக்லஸ், பேங்கிள்ஸ், நெத்தி சுட்டி, ஜட குஞ்சம். நல்லா இருக்குல்ல? இது எல்லாமே நானே போட்டுக்குவேன். ஆனா இத மட்டும் நீதான் என் கழுத்துல கட்டணும். கட்டுவியா ரோஹித்? இது என்னடா அது புது குழப்பம்? பைத்தியம் தாலி கட்ட சொல்லுது. சார், செத்தவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல. விசாரிச்சதுல பெருமாள் மலையில நான் தான் சார் டிராப் பண்ணேன். பார்க்கறதுக்கு நல்லவமா இருந்தானே. எப்போ டிராப் பண்ணீங்க? நேத்து காலையில ஒரு 10:30 மணி இருக்கும். ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ல டெத்தில் என்ன டைம் சொல்லியிருக்காங்க? 10:25 நடந்திருக்கு சார். ஸோ அப்படின்னா இது வந்து வெங்கடகிருஷ்ணன் மேலே தான் டவுட்டாக இருக்கு. இது ஒரு பிளான் மர்டர். இது ஆக்சிடென்ட் கிடையாது. இம்மீடியட்டா நீங்கள் வந்து வெங்கடகிருஷ்ணனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஷூர் சார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரௌண்டிங்கில் இருக்கிற ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இம்மீடியட்டா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். டேய், யாரா உள்ள? நான் உள்ள யாரும் இல்ல. இந்த ரூம் ஒன்றும் புக் ஆகல சார். ஹேய், இதெல்லாம் பூட்டி இருக்கு. சாவி கஸ்டமர்கிட்ட இருக்கு சார். எங்க போயிருக்காங்க? சுத்தி பார்க்க போயிருக்காங்க சார். என்னடா திறந்து போட்டு தூங்குறா? திறந்து போட்டா அவருக்கு தூக்கமே வருமா சார்? முதல்ல நீ மூடிட்டு போடா.
ஏய் நீ அழகா இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கல. நான் உன்னை காதலிக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஏய் யாருமே இல்லைன்னா இவ்வளவு பெரிய பீப்பா உள்ள வச்சிருக்கேடா. அதத்தான் சார் இப்பயும் சொல்றேன். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. இது 10 பைசா தராதடா. அப்ப எதுக்கு சார் இவ்வளவு டயலாக் பேசுனீங்க? டேய் நான் அழகா இல்ல காதலிக்கலன்னு சொன்னேன். அம்மா அம்மா முடியல சார் முடியல. இவனை தேடி தேடி ரோடு ரோடு அலைஞ்சு கடைசியில் என் பொண்டாட்டி பிள்ளை என்னை தேடி அலைய போறாங்க. உங்க ப்ரமோஷன் வேணா ஒரு புண்ணாக்கு வேணாம். யோ சும்மாரியா புண்ணாக்கு. நான் ஏதோ குடும்பம் நடத்துற மாதிரி ஹோட்டல் அலைஞ்சா லாட்ஜில் அலைஞ்சா எவனை கேட்டாலும் தெரியலன்றான். மண்டமேறு போனதான் மிச்சம். சார் அவன் ஏதாவது ஃபிகரோட போய் குடும்பம் நடத்திட்டுப்பான் சார். வாங்க சார் நம்மளும் போய் நம்ம குடும்பத்தோட குடும்பம் நடத்துவோம் சார். ஐயா எனக்கு ஒரு யோசனை தோணுது ஐயா. அக்விஸ்டி யார் வீட்டில் மிரட்டி ஒழிஞ்சிருந்தா நம்மளுக்கு தவிர தெரியாது இல்லையா? என்னால் நசிக்க முடியலையே, என்னால் நடக்க முடியலையே. ஏ வைத்தியம், என்ன பண்ண போற? ரோஹித் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? சைக்கிளுக்கு காத்தடிச்ச மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. நான் ரோஹித் இல்ல, வெங்கடகிருஷ்ணன். நான் கூட கல்பனா இல்ல, காஞ்சனா. ஐயோ பைத்தியம் முதிர்ச்சி. ரோஹித் என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் ஒரு காரணமா தான். அன்புள்ள கல்பனாவுக்கு நிஷா எழுதுவது. ரோஹித் எப்படி இருக்கான்? என்னது? லெட்டர். யாருக்கு எழுதுற? நான் எழுதல, நிஷா கல்பனாக்கு எழுதுறா. சந்தேகமே இல்லை, இது பைத்தியம் தான். ரோஹித்தை பத்திரமா பார்த்துக்கோ. அவன் எங்கேயும் ஓடிடாம நல்லபடியா நீ தான் பார்த்துக்கணும். எங்க ஓடுறது? நடக்கூட முடியல. யாஸ் லவ்விங்லி நிஷா. Be smiling always. அவளுக்கு அவளே எழுதிக்கிறாளே. என்ன இந்த டைம்ல இந்த பக்கம்? எவனோ எங்கேயோ கொலை பண்ணிட்டு வந்துட்டானா. நம்ம ஊர்லயும் வந்து கொலை பண்ணிட்டேன். மேல் இடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் தாங்க முடியல. யோ ஏட்டையா பாத்தியா? திருடன் கொலைகாரம் முடிச்ச வைக்கி மொல்ல மாதிரி பிடிக்கிற நம்மளை கூட்டு போறது. சொகுசு பங்களாவுக்கு மட்டும் தனியா போவாரான். இவன் தான் அவன். இவனா கொலை பண்ணா? பார்த்தா நல்லவ மாதிரி இருந்தானே. இவனை எப்படி உனக்கு தெரியும்? உன்னை எப்படி தெரியுமோ அப்படிதான் எனக்கு அவனையும் தெரியும். அவன் அங்க வந்தானா? வந்தா. என்ன சொன்ன அவன்? நீ அழகா இருக்க, எதுக்கு இந்த வேலை பார்க்குற, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அன்னைக்கு நீ கேட்டியே, அதைத்தான் அவனும் கேட்டான். நக்கல் அடிக்காதடி. ஸோ அவ இங்கதான் எங்கேயும் இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்களேன். ஹெல்ப் மீ. ஐயோ தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ஹெல்ப் மீ. நான் கத்துறது யாருக்காவது கேக்குதா? ஹெல்ப். ஹெல்ப் மீ. என்ன காப்பாத்துங்க. ரோஹித் ஏன் யாரையோ கூப்பிட்டு ஹெல்ப் கேக்குற? நீ எதுவா இருந்தாலும் என்ன கேளு.
ஐ வில் ஹெல்ப் யூ. இப்படிதான் எங்க அப்பாவை நான் பயமுறுத்துவேன். ஆனா அவர் பயப்படவே மாட்டாரு. ஆனா நீ பயந்துட்ட. ஷேவ் பண்ணலாமேன்னு தான் வந்தேன். ஆனா யூ லுக் குட் வித் பியர்ட். மொட்டை அடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? Some sound. பாப்பா இத வர எங்கிட்டேவா இந்த வர்ற பப்பர மிட்டாயி பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு என்ன பாட்ட பாரு கட்டி போட்டு வேண்டே மாதிரி ஏன் நீ சொல்றியா பேச விடுக்கா ஏக்கா சந்திரபிகா என்ன விட்டுருக்கா வயிற்று பசிக்கு திருட வந்தக்கா பரம்பரை திருடன் இல்லக்கா இதெல்லாம் போட்டு ஏன் வீட்ல திருட வரியா காட்டானாகியா குடா நீ வந்து ஐயோ 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 ஏற மாடு ரப்பர் வாயா பாச்சு கை காலையா டேய் மூடுக்கா நில்லடா அம்மா யார் இது நமக்கு முன்னாலே ஒருத்த மாட்டிட்டேன் போட்டிருக்கே ஏய் அண்ணே உள்ள ஏதாவது காப்பி குடிச்சியா இல்லண்ணே நல்ல வேலை தப்பிச்சு ஓடி போயிரு ஐயோ தேங்க்ஸ்ண்ணே டைனோசர் ஐயோ உனக்கு என்ன பண்ற பாரு நில்லடா சங்கி மங்கி நில்லடா ஏச்சு பெருசாலி போடா நில்லடா கண்ண புடிங்க என்னன்னா நீ ஓடலாம் பிடிக்க முடியாதுமா நானே எதை பிடிக்கணும் தெரியாம பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன் எங்க போக சொல்றேன் நான் அந்த கேட்ட விட்டெல்லாம் போக மாட்டேன் அம்மா
பாப்பா கேட்டா இந்த வீட்டை விசாரிச்சிங்களா? என்னத்தையும் விசாரிக்கிறது? இந்த வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்கா? ஒரு பொம்பளை மருந்து மாத்திரை கொடுத்துட்டு போவா, அவளை விசாரிச்சா என்னத்த சொல்ல போறா? அந்த பொம்பளை இப்ப வரதில்லை சார். என்ன சொல்றேன் சார்? வீட்டில் தனியாக தான் சார் இருக்கு. யாரோ இருக்காங்க கேட்டா அம்மா அப்பா தங்கச்சின்னு மாயாண்டி குடும்பத்தாரே இருக்குன்னு கதை விடு சார். மேடம் சார் அவ வரதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். பார்த்த நார்மலா தானே தெரியுது, வெட்டின பிறகுதான் தெரியும். இன்னைக்கு இருக்குடி எல்லாத்துக்கும் ஆப்பு. என்ன வேணும்? யாரெல்லாம் இருக்க இந்த வீட்டில்? இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா திண்டுக்கல்ல வேலை பாக்குறாரு. சாட்டர்டே சண்டேல வருவாரு. என்னையா லூசுன்னு? நீங்க யாரு? ஈட்டு இன்ஸ்பெக்டர்மா. சதாசிவம் அங்கிள் தானே இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 வருஷம் ஆகுதுமா. ஓ, என்ன எவ்வளவு தெளிவா பேசு. இப்பதானே ஆரம்பிச்சிட்டீங்க, போக போக தெரியும். அந்த போட்டோ அடியா. இந்தாங்கய்யா. மேடம் இங்க பாருங்க, இவன் ஒரு கொலைகாரன். இவனை பார்த்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க போலாம். நீ என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வாங்களோன்ற பயத்துல தான் டேங்குள்ள உன்னை மறைச்சு வச்ச. உயிர் தான் என் உயிர். உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை ரோஹித். காயின்ஸ்ல ஃபைல் உங்கள்கிட்ட இருக்காமே, எம்டி ஒன்னு எடுத்துட்டு சொன்னார். சரி சரி, நான் உடனே எடுத்துட்டு வரேன். போரியா நீ? இப்ப நான் உங்களுக்கு போரா தான் இருப்பேன். நான் டாக்டர்னு சொன்ன உடனே நம்பிட்டேன். நான் லாயர்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்துக்கேன் தெரியுமா? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக உனக்கு ஊரறிய தாலி கட்டி வைஃபா வாக்கிக்க முடியும்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரமேஷ். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண. நீ தான் எல்லாமே நினைச்ச. உன்னை விட எதுவுமே பெருசு இல்லைன்னு. ஐயோ, ரிலாக்ஸ் பேபி, டோன்ட் கிரை, கூல். தப்பு பண்ணிட்டேன். உன் கூட வாழறதுக்கு என் குழந்தை தடையா இருக்கும்னு நினைச்சு நானே கொண்டு டப்புல தவறி விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டேன்.
பாக்குறேன். உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு தான். அது இன்னைக்கா இருக்கட்டுமே. Hug me, Rohit. Hug me. I love you so much. You mean a lot to me. அமெரிக்க மாப்பிள்ளை மோகத்தால் காணல் நீரான பெண்ணின் கண்ணீர் கதை. வெளிநாட்டு மாப்பிள்ளை மோகம் வேண்டாம், இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட சோகம். கோமாவில் இருந்து மீண்டால் கல்பனா. மாத்திரைகள் தான் வாழ்க்கை. திருமணம் நின்ற சோகம் தீரும் முன்னே விபத்தில் மணமகள் குடும்பமே பலி. மணமகள் தற்போது கோமா நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவில் இருந்து மாப்பிள்ளை வராததால் திருமணம் நின்றது. TBI ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி. கார் ஆக்சிடெண்ட்டில் கல்பனாவோட தலையில் பலமாக அடிபட்டதுனால அவளுடைய ஸ்கல்லு மட்டும் இல்லை, பிரெயின்லையும் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் கல்பனா இப்போ நார்மல் கண்டிஷனில் இருக்காங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க மாத்திரைகளை ரெகுலராக மறக்காமல் சாப்பிட்டா அவங்க நார்மலாக இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணலைன்னா பேஷண்ட்டோட பிஹேவியரே மாறும். கார் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ரெக்கார்டான சம்பவங்கள், மெமரிஸ் அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். இல்லாத கேரக்டர்ஸ் கூட இருக்க மாதிரி தோணலாம். ஏன் சம்டைம்ஸ் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெகுலர் செக்அப் அண்ட் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ், அதாவது மாத்திரைகள், இது ரெண்டும் தான் கல்பனாவை நார்மல் கண்டிஷனில் வச்சுக்க முடியும்.
जी कल्पना BSc, C रोहित SAP MS प्रोग्राम USA। அண்ணே வாண்ணே. அம்மா என்ன புது பட்டு புடவை, புது செயின், புது தண்டட்டிலாம் போட்டிருக்கு. ஆமா, என்ன விசேஷம்? உள்ள வாண்ணே. என்னம்மா விசேஷம்? எனக்கும் ரோஹித்க்கும் கல்யாணம்னு. கல்யாணம்மா? ஐயோ, என் கண்ணே பற்றும் இருக்கு என் தங்கச்சிக்கு. அண்ணே ரோஹித்க்கு ஒரு ஆய் சொல்லுங்களேன். மச்சான், ஐயோ எல்லோ மச்சான், புது பட்டு வேஷ்டி, புது பட்டு சட்டை, புது செயலு, கலக்குறீங்கள. என்னென்ன நீ அங்க பார்த்து சொல்ற? உன் மச்சான் இங்க இருக்காரு. எங்க இருக்கிறாரு? நாளா தெரியுது சார். எல்லாம் பார்த்து சொல்லியா? பார்த்துட்டேன். இந்த புடிங்க. அவ்வளோ ஐயோ மாப்பிள்ள நல்லா இருக்காரானே? அம்மா நான் போயிட்டு வரேம்மா. என்னண்ணா நீ இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. ராத்திரி ஒரு வேளை பால் தராததுனால தப்பிச்சு போற அளவுக்கு தயாராயிட்டியா? இதை என் கழுத்துல கட்டு ரோஹித். சொன்னா கேளு. நீ நினைக்கிற ரோஹித் நான் இல்ல. என்ன விட்டுடு. மறுபடியும் மறுபடியும் என்னை ஏமாத்த நினைக்காத ரோஹித். திரும்ப திரும்ப ஏமாறதுக்கு நான் லூஸ் இல்ல. கட்டு கட்டு, என் கழுத்துல இந்த தாலியை கட்டு. கட்டு ரோஹித். ரோஹித் விடு ரோஹித். ரோஹித் வேண்டாம். பயப்படாத, நான் உன்னை சுட மாட்டேன். நீ நினைச்சாலும் சுட முடியாது. ஏன்னா அதுல குண்டே இல்ல. என்ன பண்ற? ஏன் ரோஹித் இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் ரோஹித். லூசு லூசு, நான் ரோஹித் இல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ரோஹித் ரோஹித் டார்ச்சர் பண்றா. லூசு லூசு. ஆமா, நான் லூசுதான். ஆனா உன் மேலதான் நான் லூசா இருக்கேன். உனக்கு ப்ராப்ளம் இருக்குது கல்பனா. என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்ப தேவை கல்யாணம் இல்ல, மாத்திரை. மாத்திரை? ஆமா, நீ என்ன ஏமாத்துற. இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? ஏன் ரோஹித் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? இல்ல இல்ல, உன்னை நான் போக மாட்டேன்.
ரோஹித் ரோஹித் எல்லாமே உன்னாலதான். இல்ல இல்ல என்னாலதான். எல்லாமே என்னாலதான். எல்லாமே என்னாலதான். கட்ட மாட்டல்ல, தாலிய கட்ட மாட்டல்ல. பயமா இருக்கா? உன்னை நான் கொல்ல மாட்டேன் ரோஹித். ஏன் தெரியுமா? நீ இங்க இருக்க, என் மனசுல இருக்க. காயத்ரி, தாலிக்கேற பாத்ரூம் ஆணில தொங்க விட்டுட்டேன். ஆணில தானே தொங்குச்சு, தூக்கலையா தொங்குச்சு? Thank you so much. I love you, Rohit. Love you. எனக்கென ஒரு உலகம், புது உலகம் உன்னால் பிறந்ததே. இதுவரை நான் இருந்த இரவுகளும் உன்னால் மறந்ததே. உயிரிழந்த ஒரு பொழுதில் கதகதப்பாய் போர்வை நீயடி. இருளடைந்த இந்நாளில் வெளிச்சம் தரும் பார்வை நீயடா. எனக்கென ஒரு உலகம், புது உலகம் உன்னால் பிறந்ததே. இதுவரை நான் இருந்த இரவுகளும் உன்னால் மறந்ததே. ஒரே ஒரு தடவை சொல்வியா? இதுவரை நான் இருந்த இரவுகளும் உன்னால் மறந்ததே. ஐ லவ் யூ கல்பனா. ரோஹித் எனக்கு I love you சொல்லிட்டா. இனிமே நான் உனக்கு யாரும் மயில்சாமி அண்ணா, ஏன்னா இங்க உட்காந்துருக்க? அண்ணா இதோ பாரு, ரோஹித் எனக்கு தாலி கட்டிட்டா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னென்ன ஆச்சு உனக்கு? வெங்கடகிருஷ்ணன் சரண்டர் ஆயிடு. அப்புறம் தேவையில்லாம என்கவுண்டர் பண்ண வேண்டியது இருக்கும்.
இல்ல வேண்டாம். இது நான் காலம்லாமா இன்ச்சு பண்ணுதேம்மா. ஐயோ நானும் ஏட்டுதாம்மா. ஓகே சார். தப்பு பண்ணிட்டலோ. பொம்பளைங்களே மோசமான தோழா, பொம்பளை இனத்தையே அழிக்கணும், ஒவ்வொருத்தையும் நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். எல்லா பொம்பளைங்களும் கெட்டவங்க இல்லை, நல்லவங்களும் இருக்கிறாங்க. தொட்டு தாலி கட்டினவ என்னை ஏமாத்திட்டான். ரோஹித்னு நினைச்சு தாலி கட்டிக்கிட்டவா அவ உசுரை கொடுத்து என்னை காப்பாற்ற நினைச்சான். வெங்கடகிருஷ்ணனா நான் என்னைக்கோ செத்து போயிட்டேன். இப்ப வாழணும்னு ஆசையா இருக்கு. கல்பனா ரோஹிதா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அன்புள்ள ரோஹித், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் வயித்துல வளர நம்ம குழந்தையும் உனக்காக காத்திருக்கு. நீ சீக்கிரம் வா. I love you so much. I miss you. Waiting to see you soon. Yours lovingly, கல்பனா.